சந்திரபாபுவோட தவறான நடவடிக்கையால இந்த படமும் பாதியில டிராப் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் வழக்கறிஞரா நடிக்க இருந்த படம் தான் அண்ணா பிறந்த நாடு. இந்த படமும் போஸ்டடே நிறுத்திட்டாங்க. அதே போல ஏபி நாகராஜன் டைரக்ஷன்ல எம்ஜிஆர் நடிக்க இருந்த படம் தான் அண்ணாவின் தம்பிகள். எம்ஜிஆர் முதலமைச்சரானதால இந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதே போல டிஆர் ராமண்ணா இயக்கத்துல எம்ஜிஆர் லதா நடிப்புல வெளிவர இருந்த படம் தான் புரட்சி பித்தன். இந்த படமும் எம்ஜிஆர் முதலமைச்சரானதால அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதே போல எம்ஜிஆர் லதா நடிப்புல வெளிவர இருந்த படம் தான் தியாகத்தின் வெற்றி. இந்த படத்துல லதா அவர்கள் ரொம்பவே பிளாக்கான பொண்ணா காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படமும் எம்ஜிஆர் முதலமைச்சரானதால பாதியிலே கைவிட்டுட்டாங்க. அதே போல எம்ஜிஆர் லதா இவங்க நடிப்புல வெளிவர இருந்த படம் தான் சமூகமே நான் உனக்கே சொந்தம். இந்த படமும் எம்ஜிஆர் முதலமைச்சரானதால பாதியிலே டிராப் பண்ணிட்டாங்க. ராமண்ணா டைரக்ஷன்ல எம்ஜிஆர் நடிக்க இருந்த படம் தான் பாகன் மகள். ஒரு சில காரணங்களால இந்த படம் பாதியிலே ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க. அதே போல எம்ஜிஆர்